قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. ஒரு 5வது வகுப்பை அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அடைந்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு வகுப்பின் மூலமாகவும் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை நாம் பார்ப்போம். இதுவரைக்கும் 4 வகுப்புகளில் தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 6 வகையான சட்டங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுல முதலாவது வகை என்ன? தொழுகையின் நிபந்தனை. 2வது, 3வது, 4வது, 5வது தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள், 6வது தொழுகையில் வெறுக்கத்தக்க செயல்கள். இந்த 6 வகையான விஷயங்களையும் நாம பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக தொழுகை விடுவோருடைய சட்டம் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இப்படி அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை ஒரு மனிதன் முழுவதுமாக நிராகரித்து விட்டால், தொழுகை என்பதே கிடையாது, தொழுகை தேவை கிடையாது என்று முழுமையாக நிராகரித்து விட்டால் அவனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, அவன் காஃபிர் ஆகிவிட்டான், அவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் இருக்கக்கூடிய ஒன்றை அவன் நிராகரித்ததன் காரணமாக அவன் மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். அடுத்தது, இன்னொரு மனிதர் இருக்கின்றார், அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், கடமைகள் இஸ்லாமிய அடிப்படை கடமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் தொழுகையை கடைபிடிக்கவில்லை, தொழுகாதவர்களாகவே இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய சட்டமும் என்ன? அவரும் காஃபிராகிவிட்டார், அவரும் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அப்ப இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் நமக்கு தோழர்களாக, நமக்கு நண்பர்களாக இருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யார் நமக்கு தோழர்கள் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, ஃபஇன் தாபு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால், அதற்கு பிறகு வ அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வ ஆதவுஸ் ஸகா, அவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி யார் இருக்கின்றார்களோ ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள்தான் மார்க்கத்தினுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள், மார்க்க தோழர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எந்த வரையறைக்குள் இருக்க வேண்டும்? அந்த சகோதரன் அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான தோழர்கள், சகோதரர் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் மற்ற மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால் வ பைனஹும் அஸ்ஸலா, இந்த தொழுகைதான் அவர்களை வேறுபடுத்தி காட்டுகின்றது. ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர, யார் அதை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் காஃபிர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில
2545வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. இப்ப நமக்கும் மற்ற மக்களுக்கும் மற்ற மதத்தினர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு எதுவாக இருக்கின்றது? இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அந்த தொழுகையை கடைபிடிக்கும் பொழுதுதான் அவர் சரியான முஸ்லீமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் தொழுகையை தொழுகாதவர்களாக பேணாதவர்களாக இருந்தால் அவர்கள் காஃபிர் ஆகிவிடுவார்கள், தொழுகை விட்டுவிடுவார்கள், காஃபிர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இந்த தொழுகை தான் மிக முக்கியமான கட்டுப்பாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. பல கட்டுப்பாடுகளை கட்டுத்தரக்கூடியது இந்த தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. மற்ற மக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கட்டுப்பாடு என்பது அவசியம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு மார்க்கம் கட்டுப்பாடை சொல்லி தந்திருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த அடிப்படையிலே கட்டுப்பட வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. அந்த கட்டுப்படுதலில் மிக முக்கியமானது இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அந்த தொழுகை விடுபவர்கள் காஃபிர்களாக மாறிவிடுகின்றார்கள். அதே போல இப்பொழுது ஒரு சில நேரங்களில் ஒரு மனிதர் வந்து தொழுகின்றார், சில நேரங்களில் அவர் தொழுகை விட்டு விடுகின்றார். இப்ப அவருக்கு என்ன சட்டம்? இப்ப தொழுகை விட்டவர் காஃபிர் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஒரு சில நேரங்கள்ல தான் தொழுகிறாங்க, மற்ற நேரங்கள்ல தொழுகாதவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்ன? அவர்களும் காஃபிர் ஆயிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவர்கள் காஃபிர் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சில நேரங்கள் அவர்கள் தொழுகின்றார்கள் என்பதின் காரணமாக அவர்களை காஃபிர் என்பது சொல்வது கூடாது. ஆனால் தொழுகை விடுவது என்பது பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது. தொழுகை விடுறது அப்படின்றது பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அப்ப அவரை பெரும்பாவியாகத்தான் கருதப்பட வேண்டும். அவர்களை காஃபிர் என்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாது. யார் முழுமையாக தொழுகையை தொழுகாதவர்களாகவே இருக்கின்றார்களோ அவர்கள்தான் காஃபிர்கள். அதே போல தொழுகை என்பது ஒன்று கிடையாது என்பதாக யார் மறுக்கின்றார்களோ அவர்கள்தான் காஃபிர்கள் என்பதை நமக்கு என்ன செய்கின்றார்கள், இமாம்கள் வரையறுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஹதீஸ்களின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுதும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப இதுதான் ஒரு மனிதன் தொழுகை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குறித்தான சட்டதிட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்த எல்லா வகையான சட்டதிட்டங்களும் கடமையான தொழுகையிலே எதுவெல்லாம் பேணப்பட வேண்டும், கடமையான தொழுகையில எதுவெல்லாம் பேணப்பட வேண்டும், எதுவெல்லாம் பேணாமல் போய்விட்டால் அந்த தொழுகை முறித்துவிடும் என்பதை இதுவரைக்கும் நாம் பார்த்த சட்டதிட்டங்களாக இருக்கின்றது. இதற்கு பிறகு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டதிட்டம் என்ன அப்படின்னா ஸலாத்து தத்தவ்வு, அப்படி என்றால் உபரியான தொழுகைகள், அதாவது நஃபீலான தொழுகைகள். நஃபீலான தொழுகைனா என்ன? கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர மற்ற எந்த தொழுகையை நாம் தொழுதாலும் அது நஃபீலான தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அதாவது அதிகப்படியான உபரியான தொழுகை, அதுவெல்லாம் உபரியான தொழுகை, அதுவெல்லாம் என்ன, இது நஃபீலுடைய தொழுகையில கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த நஃபீலான தொழுகையை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது நவாஃபிலுல் முகையதா, குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகக்கூடிய நஃபீலான தொழுகை. அடுத்து இரண்டாவது நவாஃபிலுல் முத்லகா, பொதுவான நேரங்களில் தொழுகக்கூடிய தொழுகை. இப்போ முதலாவதாக சொல்லப்பட்டது குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகக்கூடிய தொழுகைகள் என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்பின் சுன்னத்துகள், அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மட்டும்தான் தொழுக முடியும். இப்ப லொஹருடைய தொழுகை நாம தொழுகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னால் அந்த நேரத்தில் தான் அந்த சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். முன் சுன்னத்தை பின் சுன்னத்தா தொழுக முடியாது. அதே மாதிரி தொழுகைக்கு பின்னால் பேணப்பட வேண்டிய பின் சுன்னத்துகள்
அந்த நேரத்தில் தான் பேணப்பட வேண்டும். அதை முன்னால் தொழுகைக்கு முன்னால என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. அப்ப இது குறிப்பிட்ட நேரங்களில் சொல்லப்படக்கூடிய நஃபிலான தொழுகைகள். அதே போல சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை அப்படி ஏற்படும் பொழுது அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்மால் தொழுக முடியும். அது பொதுவாக எல்லா நேரங்களிலும் வளமையாக தொழுக முடியாது. குறிப்பிட்ட நேரங்களில் தான் அந்த தொழுகையை தொழுக முடியும். அதே போல பொதுவான தொழுகை அப்படின்னா நம்ம எப்ப வேணா தொழுதுக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் தொழுதுக்கலாம். இப்ப பள்ளிவாசலுக்கு நம்ம வர்றோம், இப்ப பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 ரக்காயத்துகளை வந்து தொழுது கொள்ளலாம், அது எப்பொழுது ஆனாலும் சரி. அதே போல நம்ம உது செஞ்சுட்டோம், வீட்டுல எதுக்கோ ஒண்ணு நம்ம உது செஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப அந்த உதுவுக்காக 2 ரக்காயத்துகளை தொழுது கொள்ளலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் சரி தொழுது கொள்ளலாம். இது நஃபிலான தொழுகையில் மிக முக்கியம். அதே போல நஃபிலான தொழுகையில் பேண வேண்டிய முக்கியமான விஷயம், தடுக்கப்பட்ட நேரங்களில் இந்த நஃபிலான தொழுகை தொழுவது கூடாது. தொழுகை தடுக்கப்பட வேண்டிய நேரங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரங்கள்ல இந்த நஃபிலான தொழுகை தொழுவது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதே போல இந்த நஃபிலான தொழுகை அப்படின்றது சில நேரங்களில் ஜமாஅத்தாக நிறைவேற்றப்படுகின்றது. எப்படி நம்ம கடமையாக்கப்பட்ட தொழுகை ஜமாஅத்தாக தொழுகின்றோமோ அதே போல சில நேரங்களில் இந்த நஃபிலான தொழுகை ஜமாஅத்தான முறையிலே நிறைவேற்றப்படுகின்றது. என்னென்ன தொழுகைகள் நிறைவேற்றப்படுகின்றது? மலை தொழுகை, இதுவெல்லாமே நஃபிலான தொழுகைகள். இதுவெல்லாம் நம்ம ஜமாஅத்தான முறையில நிறைவேற்றுகின்றோம். அதே போல தொடர்ந்து தொழ வேண்டிய நஃபிலான தொழுகைகள் அப்படின்னு அது தனியாக பிரித்திருக்கிறாங்க. தொடர்ந்து எந்த நஃபிலான தொழுகை நாம் தொழுகணும்? டெய்லி தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கணும் நஃபிலான தொழுகையில். முன்பின் சுன்னத்துகள் டெய்லி நம்ம இந்த சுன்னத்துகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் அது தொடர்ச்சியாக தொழுது கொண்டே வர வேண்டும். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதை அல்லாஹ்வின் தூதர் சரியான முறையிலே தொடர்ச்சியாக அதை பேணி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, நாம கடமையாக்கப்பட்ட தொழுகையில தொழுகும் பொழுது ஒரு சில தவறுகள் ஏற்படும், ஒரு சில குறைகள் ஏற்படும். கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொருவருடைய தொழுகையிலும் ஒரு சில குறைகள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, இப்ப தொழுகையில நாம எப்படி தொழுகணும்? ஒரே சிந்தனையோடு தான் தொழுகணும். நம்முடைய சிந்தனைகள் என்பது மாறுபடக்கூடாது. வேறு சிந்தனைகள் அப்படின்றது தொழுகையில வரக்கூடாது. ஆனால் நம்முடைய தொழுகையில வரும் பொழுது ஒரே சிந்தனையில நம்மால கண்டிப்பாக தொழுக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மால ஒரே சிந்தனையில தொழுக முடியாது. ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும், சிந்தனைகள் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த சிந்தனைகள் மாறுபடும் பொழுது அந்த தொழுகையில என்ன ஆகும்னா குறை ஏற்படும். அதுவே முழுமையாக தொழுகை முழுவதும் நம்முடைய சிந்தனைகள் வேறு சிந்தனையாக இருந்ததுன்னா அந்த தொழுகை என்ன ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் மீண்டும் தொழுக வேண்டும். சில நேரங்கள்ல சில இடங்கள் என்னாகும், சிந்தனை மாறக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த தொழுகையில நமக்கு குறைபாடை ஏற்படுத்துகின்றது. அப்ப அந்த குறையை எப்படி நாம் நிறையாக மாற்றுவது அப்படின்னா இந்த சுன்னத் தொழுவதின் மூலமாகத்தான். இந்த சுன்னத் தொழுகை தான் என்னாகும், நம்முடைய அந்த குறைகளை நிறையாக மாற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை தினம்தோறும் கடைபிடித்து வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதற்கான தனி சிறப்பையும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க, மிக மிக வலியுறுத்தியும் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான சிறப்பையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ரக்காயத்துகள் சுன்னத் தொழுகணும்? 12 ரக்காயத்துகள். அந்த 12 ரக்காயத்துகளை தொழுதோம்னா என்ன நன்மை, நமக்கு என்ன சிறப்பு? சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கின்றது. ஆனா வேறொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் அறிவிக்கிறாங்க, திருமதியில 398வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது 10 ரக்காயத்துகள் என்பதாக குறிப்பிடுறாங்க.
இது யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால ஹஃபிஸ்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து மனனம் செய்தேன், 10 ரகாஅத்தின் 10 ரகாஅத்துகள், கான யுஸல்லீஹா அவர்கள் தொழுதார்கள், பில்லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வின் தூதர் தொழுதார்கள், ரகாஅத்தைனி கப்ல ظுஹ்ரி 2 ரகாஅத்துகள் ظுஹருடைய தொழுகைக்கு முன்னாலும், வர் ரகாஅத்தைனி பஅதஹா அதே போல 2 ரகாஅத்துகள் ظுஹருடைய தொழுகைக்கு பிறகும், வர் ரகாஅத்தைனி பஅதல் மக்ரிப் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 2 ரகாஅத்துகளும், வர் ரகாஅத்தைனி பஅதல் இஷா இஷா தொழுகைக்கு பிறகும் 2 ரகாயத்துகளும் அல்லாஹ்வின் தூதர் தொழுதார்கள். அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக மீண்டும் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்னஹு கான யுஸல்லி கப்லல் ஃபஜ்ரி ரகாஅத்தைன், பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரகாயத்துகளை தொழுதார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல 10 ரகாயத்துகள் என்பதாக குறிப்பிடுறாங்க. அந்த 10 நம்ம கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் 12 ரகாயத்துகள் என்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல எது விடுபடுது? அதுல 2 ரகாயத்துகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதுவே வேறொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடும் பொழுது 12 ரகாயத்துகள் என்பதாகவும் குறிப்பிடுறாங்க. அதுவும் எதுல பதிவு செய்யறாங்கன்னா முஸ்லிம்ல 728வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. அதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டும் பொழுது, அன்னஹா காலத் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கேட்டிருக்கின்றேன், யகூலு மா மின் அப்தின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான அடியான், யுஸல்லி லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக தொழுகின்றான், குல்ல யௌமின் 12 ரகாஅத்தன் 12 ரகாயத்துகளை யார் ஒருவர் தொழுகின்றார்களோ, அதாவது கடமையாக்கப்படாத தொழுகை அல்லாத மற்ற தொழுகைகள், உபரியான தொழுகைகள் யார் தொழுகின்றார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்ப முன்னால் உள்ள ஹதீஸ் 10 ரகாயத்துகள் என்பதாகவும் குறிப்பிடுறாங்க, அது பின்னால் உள்ள ஹதீஸ் 12 ரகாயத்துகள் என்பதாகவும் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த 2 ஹதீஸும் வேறு விஷயங்கள் அதாவது இந்த 2 ஹதீஸும் மாற்றமாக இருக்குது. முதலாவது ஹதீஸ் 10 ரகாயத் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, இரண்டாவது ஹதீஸ் 12 ரகாயத்துகள் என்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2ம் செய்வது என்பது தவறு கிடையாது, நம்ம 2யும் கடைபிடித்துக் கொள்ளலாம், 10ம் தொழுதுக்கலாம் 12ம் தொழுதுக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. ஒரு சில சட்டதிட்டங்கள்ல இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால இந்த 2யுமே எந்த அடிப்படையில கொண்டு வராங்க அப்படின்னா ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் கொண்டு வராங்க. இந்த 2யும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பேணி தொழுகக்கூடியவர்களாக இருக்கலாம். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் எத்தனை ரகாயத்துகளை தொழுகணும் அப்படின்றத அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இது இப்னு மாஜால 1130வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 12 ரகாயத்துகள் தொழுகணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்ப எந்தெந்த நேரங்கள்ல எத்தனை ரகாயத்துகளை தொழுகணும்? ஃபஜ்ருக்கு 2, ஆ 12 ரகாயத்துகள். அந்த 12 ரகாயத்துகளை நம்ம தொழுதோம்னா நமக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை அல்லாஹுவால் எழுப்பப்படுகின்றது. அப்ப நம்ம சொர்க்கத்துல போகணும், இடம் பிடிக்கணும் அப்படின்னா மிக இலகுவான முறையில செய்யக்கூடிய அமல்கள்ல ஒன்றுதான் இந்த முன்பின் சுன்னத்துகளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல சாதாரணமாக ஒரு வீட்டை நம்ம கட்டணும், சொந்தமா ஒரு வீட்டை நம்ம கட்டணும் அப்படின்னா அதற்கு பல உழைப்புகள் தேவைப்படுது. அந்த வீடை கட்டுவதற்கு பல கஷ்டங்களை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில சகித்து கொள்ள வேண்டும். அந்த வீடு கட்டுறதுக்கு பல இன்னல்களை சகித்து கொண்டுதான் பிறகுதான் என்ன செய்ய முடியும், அந்த வீட்டை கட்ட முடியும். ஆனா சொர்க்கத்துல நாம் எந்த ஒரு கஷ்டமும் படாம, அதாவது பொருளாதார ரீதியிலும் சரி அல்லது நம்முடைய உடல் உழைப்புகளாலும் சரி பெரிய அளவுல கஷ்டம் கிடையாது. சொர்க்கத்துல நம்ம வீடை வாங்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தை செலவழித்து வீட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யல, நமக்கு
விஷயங்களை சொல்லி தரல, மாறாக இலகுவான முறையில எப்படி நம்மால் சொர்க்கத்துக்கு போக முடியும், அந்த சொர்க்கத்துல எப்படி இலகுவான முறையில ஒரு வீட்டை அடைய முடியும் அப்படின்றதுக்கான வழிகள்ல மிக முக்கியமான வழி முன்பின் சுன்னத்துகளை தொழுகுவதுதான். இதை தொழுகாட்டி அல்லாஹு தாலா நம்ம என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். ஆனால் தொழுதால் இதற்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், சொர்க்கத்திலே ஒரு வீட்டை வைத்திருக்கின்றான். அப்ப அந்த வீட்டிற்காக நாம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் தினம்தோறும் வளமையாக கடைபிடித்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல இந்த 12 ரக்காயத்துகள்ல அல்லாஹ்வின் தூதர் மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஒரு 2 ரக்காயத்துகளை. அது என்ன ரக்காயத்துகள், எந்த தொழுகை, ஃபஜ்ருடைய முன்சுன்னத்துகள். அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த தொழுகையை விடவே மாட்டார்கள், எப்பொழுதும் எந்த நிலையிலும் இந்த முன்சுன்னத்தை ஃபஜ்ருடைய முன்சுன்னத்தை தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள், எந்த காரணத்திற்காக அந்த தொழுகை தொழுகாமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஃபஜ்ருனுடைய 2 ரக்காயத்துகளுக்கு முன்சுன்னத்தான இந்த 2 ரக்காயத்துகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க? அந்த 2 ரக்காயத்துகளை தொழுவதின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டும் பொழுது, ரக்அத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அந்த 2 ரக்காயத்துகளை தொழுவதின் மூலமாக இந்த உலகத்திலும் சரி, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவெல்லாம் சிறந்த விஷயங்களாக இருக்கின்றதோ அதையெல்லாம் விட சிறந்தது, அதையெல்லாம் விட சிறந்த ஒன்றுதான் ஃபஜ்ருனுடைய முன் சுன்னத்தான 2 ரக்காயத்துகள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 725வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. இதை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வார்கள், எந்த நேரமும் விடமாட்டார்கள், அதை கண்டிப்பாக தொழுகக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருந்திருக்கின்றார்கள். அப்ப இதுதான் ஒவ்வொரு சுன்னத்திற்கும் உண்டான சிறப்புகளின் மூலமாகவும், அதே போல ஃபஜ்ருடைய தொழுகைக்குண்டான முன் சுன்னத்துக்குண்டான சிறப்புகளையும் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹதீஸ்களின் மூலமாக சொல்லித் தராங்க. அடுத்ததாக இன்னொரு வகையான தொழுகை அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுதும் விடமாட்டார்கள், அதை தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதர் தொழுது கொண்டே வருவார்கள். அது என்ன தொழுகை? தஹஜ்ஜுடைய தொழுகை, கடைசியாக வித்ரு தொழுகை. அதையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, விடமாட்டாங்க. எப்பொழுதுமே அந்த வித்ரு தொழுகையை தொழுது கொண்டே இருப்பாங்க. அதை வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறாங்க, வித்ரு தொழுகையை தொழுவதற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. வித்ரு தொழுகை குறைந்தபட்சம் எத்தனை ரக்காயத்துகள் தொழுக வேண்டும்? குறைஞ்சபட்சம் 1 தொழுதுக்கலாம். அதே போல 3, அடுத்தது 5, 7. இது எல்லாமே ஒற்றைப்படையாகத்தான் இருக்கணும். இந்த வித்ரு தொழுகை ஒற்றைப்படையாகத்தான் இருக்கணும். அதே போல இப்ப 3 ரக்காயத்துகளை நம்ம தொழுகிறோம். மக்ரிபுடைய தொழுகை 3 ரக்காயத்துகள் தான். ஆனா இந்த வித்ருக்கும் இந்த மக்ரிபுக்கும் உண்டான வித்தியாசம் என்னது? மக்ரிபுடைய தொழுகையில இருப்புகள் 2 இருப்பாக இருக்கும், வித்ருல ஒரே இருப்பு, கடைசியில தான் உட்காரணும், இடையில நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 ரக்காயத்துகளை தொழுதாங்க, அதே போல 1 ரக்காயத்துகளையும் தொழுதாங்க. அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன? ஒரே 1 ரக்காயத்தை தொழுதாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் முஸ்லிம்ல 752வது செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் 1 ரக்காயத்தை தொழுதாங்க அப்படின்றதுக்கான செய்தி. அதே போல 3 ரக்காயத்துகள் தொழுதாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் என்னன்னா, புகாரியில 3569வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது.
இப்ப வித்ர் 3 ரக்காயத்துக்கு நாம தொழுகிறோம். இப்ப இந்த 3 ரக்காயத்தை 2ஆக பிரிச்சு நம்மால தொழுக முடியுமா? அதாவது 3 ரக்காயத்துகள் இருக்குது. அதுல முதல்ல 2 ரக்காயத்துகளை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு திரும்பியும் 1 ரக்காயத் தொழுவது அப்படின்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. தொழுது கொள்ளலாம். அதற்கான ஆதாரமும் இருக்குது. புகாரியில 991வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நபித்தோழர் என்ன செய்வார் அப்படின்னா, முதல்ல வித்ரு தொழுகை 2 ரக்காயத்தாக தொழுவார். 2 ரக்காயத்துகளை தொழுது விட்டு சலாம் கொடுத்துருவாரு. அடுத்து அவர் என்ன செய்வார்னா, அவருடைய வேலைகளை செஞ்சுட்டு அடுத்து உடனடியாக 1 ரக்காயத்தை தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த 3 ரக்காயத்துகள் என்ன செஞ்சிட்டாங்க? பூர்த்தி செஞ்சிட்டாங்க. 2 சலாம கொடுத்து ஒரு வித்ரு தொழுகை முழுமையாக படுத்திட்டாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல ஒரு நிபந்தனையாக சொல்லக்கூடிய என்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு வேலை இருந்தது, அதனால நான் என்ன செஞ்சேன், இந்த 2 ரக்காயத்துகளை தொழுது விட்டு பிறகு சலாம் கொடுத்து நான் என்னுடைய வேலையை பூர்த்தி செய்ததற்கு பிறகு மீண்டும் 1 ரக்காயத்தை தொழுதேன் என்பதாக என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப அந்த வேலை இருந்ததின் காரணமாக அந்த நபித்தோழர் அவ்வாறு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரமாக இருக்குது. அதே போல நம்ம 5, 7 அந்த மாதிரி தொழுகும் பொழுதும் என்ன செய்யணும், ஒரே சலாம் தான், அதுல ஒரே அத்தஹியாத்து தான், இடையில எங்கேயுமே உட்காரக்கூடாது. 5 தொழுதாலும் சரி 7 தொழுதாலும் சரி ஒரே அத்தஹியாத்து தான், இறுதியாக இருக்கக்கூடிய அந்த அத்தஹியாத்துல மட்டும்தான் அமர வேண்டும். அதே போல இது எந்த நேரத்துல தொழுகணும், வித்ருடைய தொழுகை எப்பொழுது தொழுகணும், எந்த நேரத்துல தொழுகணும்? இஷாக்கு அப்புறம் இருந்து நாம தொழுதுக்கலாம். எது வரைக்கும் தொழுது கொள்ளலாம்? ஃபஜ்ருக்கு முன்னாடி வரைக்கும் தொழுதுக்கலாம். அதான் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவாங்க, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுது அப்படின்றத நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னா 1 ரக்காயத்தை தொழுது என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுடைய வித்ரை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இப்ப இந்த வித்ரு தான் நம்முடைய தொழுகையினுடைய கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம கடைசி தொழுகையாகவும் கண்டிப்பாக இந்த வித்ரு தொழுகை இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் இந்த வித்ரு தொழுகையை என்ன செய்திருக்காங்கன்னா, வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதை நம்ம பொடுபோக்காக விட்டு விடக்கூடாது. நம்ம தொழுகையினுடைய ஒரு பூட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம 5 நேர தொழுகையை தொழுதுட்டோம், அந்த தொழுகையினுடைய இறுதி தொழுகையாக இந்த வித்ரு தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த நஃபீலான தொழுகைகள் ஒரு சில நேரங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த நஃபீலான தொழுகையை தொழுவது கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 நேரங்கள் என்பதாக குறிப்பிடுறாங்க. அந்த 5 நேரங்கள்ல நம்ம தொழுகக்கூடாது. அதுல நமக்கு தெரிஞ்சதுதான், சொல்லுங்க பார்க்கலாம், எந்தெந்த நேரங்கள்ல தொழுகக்கூடாது? அடுத்து சரி, அடுத்து அசருக்கு பின்னாடி. அதாவது முதலாவதாக சுபு தொழுகைக்கு பின்னால நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இப்ப நம்ம ஃபஜ்ர் தொழுதுட்டோம், ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகுதான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நம்ம தொழுகிறோம். ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால சூரியன் உதயமாகிற வரைக்கும் எந்த தொழுகை தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறது இத அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அல்லாஹ்வின் தூதர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை நாம முன் சுன்னத்தை தொழுகல அப்படின்னா ஃபஜ்ருக்கு பின்னால தொழுதுக்கலாம். ஆனா சில இமாம்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய முன் சுன்னத்தை நமக்கு நேரம் இருந்தால் நம்ம மறக்காம தொழுதுருவோம் அப்படின்னா சூரியன் உதயமானதுக்கு பிறகு தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம இப்ப வர்றோம், ஃபஜ்ருக்கு வர்றோம், தொழுத உடனே நம்ம உடனடியாக என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம்.
அப்ப நம்முடைய வேலைகளின் காரணமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு சில நேரங்கள்ல மறந்துடலாம். அப்ப என்ன செஞ்சு கொள்ளலாம், ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான 2 ரக்காயத்துகளை தொழுது கொள்ளலாம். ஆனா சிறந்தது எது அப்படின்னா சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுதால் சிறந்ததாக இருக்கும். அதே போல இரண்டாவது தடுக்கப்பட்ட நேரங்கள் அப்படின்னா அஸ்ர் தொழுகைக்கு பின்னால் சூரியன் மறைகிற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது. இந்த இரண்டுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா புகாரியில 586வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. வலா ஸலாத பஅத சுப்ஹி, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. ஹத்தா தத்லு அஷம்ஸ், சூரியன் உதயமாகின்ற வரைக்கும். வலா பஅதல் அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு பிறகும் எந்த தொழுகையும் கிடையாது. ஹத்தா தகுருப், அதாவது சூரியன் மறைகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது என்பதாக குறிப்பிடுறாங்க. இப்ப சூரியன் உதயமாயிருச்சு, உதயமான உடனே தொழுதரலாமா அப்படின்னா தொழுகக்கூடாது. அதுவும் தடை செய்யப்பட்ட நேரம். அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஈட்டின் அளவுக்கு, ஒரு ஈட்டினுடைய அளவு வரைக்கும் அந்த சூரியன் உயர்ந்ததற்கு பிறகுதான் தொழுகணும். ஒரு ஈட்டின் அளவுக்கு சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் நாம தொழுகணும். அதற்கு முன்னால என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. ஒரு ஈட்டினுடைய அளவு அப்படின்றது எவ்வளவு நேரம் ஆகும், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம். இப்ப சூரியன் 6:10க்கு உதயமாகுது அப்படின்னா நம்ம 6:10க்கு 6:11க்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய தொழுகையை தொழுகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் என்ன செய்யணும்னா நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்ததாக சூரியன் பகலின் நடுப்பொழுதை அடைந்திருந்து, அதாவது சூரியன் உச்சியில இருந்தது, உச்சியில இருந்து சாஞ்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், தொழுகையை தொழுகணும். உச்சியில இருக்கும் பொழுது நம்முடைய தொழுகையை தொழுகக்கூடாது. இதுவும் தடை செய்யப்பட்ட நேரங்கள்ல ஒன்று. அஞ்சாவதாக சூரியன் மறைய ஆரம்பித்தவுடன் அது மறைந்து முடிகின்ற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது. இப்ப சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தொழுகக்கூடாது. எது வரைக்கும், சூரியன் மறைந்து முடிகிற வரைக்குமே நம்ம தொழுகையை தொழுகக்கூடாது. ஏன் அப்படின்னா சூரியன் மறையும் பொழுது தொழுகாமல் இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அதாவது சூரியன் உதயமாகும் போதும் சரி சூரியன் மறையும் பொழுதும் சரி, அந்த இரண்டையும் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவாங்க, ஷைத்தானுடைய கொம்புக்கு மத்தியில் தான் என்ன செய்கின்றது, உதயமாகின்றது என்பதாக குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நமக்கும் மற்ற மக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது, நம்ம அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அந்த மற்ற மக்கள் என்ன செய்வாங்க, சூரியன் உதயமாகும் பொழுதும் அல்லது அஸ்தமாகும் பொழுதும் அதை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவருடைய வணக்கத்திற்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நேரங்கள் எல்லாம் தொழுகை தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, இப்ப சூரியன் உதயமாகும் பொழுதும் சரி மறையும் பொழுதும் சரி இந்த காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இப்ப சூரியன் உச்சியில் இருக்குது, அப்படி உச்சியில் இருக்கும் பொழுது ஏன் அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல நரகம் என்ன செய்யப்படும், உஷ்ணமூட்டப்படும். நரகம் அதனுடைய நரகத்தினுடைய அந்த தீ வந்து என்ன செய்வானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூட்டுவான் அந்த நேரத்துல. அதனால தொழுக வேணாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த 5 நேரங்களிலுமே நம்ம தொழுகக்கூடாது. ஆனா இப்ப வந்து நம்ம ஃபஜ்ருடைய தொழுகை மறந்துட்டோம், தூங்கிட்டோம். சூரியன் உதயமாகக்கூடிய அந்த சமயத்துல தான் நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா இப்ப என்ன செய்யறது, உதயமாகக்கூடிய அந்த சமயத்தில் தொழுது கொள்ளலாமா அல்லது உதயமானதுக்கு பிறகுதான் தொழுகணுமா? இப்ப சூரியன் உதயமாகுது அப்படின்னா நம்ம அது பார்க்க தேவை கிடையாது. இப்ப நம்ம தாமதம் ஆயிருச்சு அப்படின்னா உடனடியாக வந்து தொழுதரணும். சூரியன் உதயமாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது நீங்க மறதியாலோ அல்லது நீங்க தூங்கிட்டீங்கனாலோ நீங்க என்ன செய்யுங்க, எப்பொழுது உங்களுக்கு அது ஞாபகம் வருதோ, எப்பொழுது உங்களுக்கு முழிப்பு வருதோ நீங்க உடனடியாக என்ன செய்யணும், அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப நம்ம சூரியன் உதயமாகக்கூடிய சமயத்துல நாம எழுந்திருச்சு அப்படின்னா அந்த சூரியன் உதயமாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அவசியம் கிடையாது.
ஆனா நஃபீலான தொழுகை நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் நம்ம தொழுகக்கூடாது. கடமையாக்கப்பட்ட தொழுகை நாம தொழுகும் பொழுது அந்த நேரங்கள் என்பது நமக்கு தடை செய்யப்படாத நேரங்கள், அந்த நேரங்களில் நாம் தொழுது கொள்ளலாம். அதுவே அல்லாஹ்வின் தூதர் இப்ப இந்த 5 நேரங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க. 5 நேரங்கள்ல தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில தொழுகையை தொழுது கொள்ளலாம். என்ன தொழுகையெல்லாம் தொழுகலாம்? விடுபட்ட தொழுகை தொழுதுக்கலாம். அடுத்து வேற தொழுகை, சரி வேற தொழுகை, வேறது வந்து இப்ப உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போயிட்டோம் அப்படின்னா தவாப் செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? 2 ரக்காயத்துகளை தொழுவாங்க. அது எந்த நிலையில இருந்தாலும் சரி, அது நஃபீலான தொழுகையில தான் வரும். சரிங்களா? அப்ப அது சூரியன் உதயமாகின்றது அப்படின்னு நம்ம பார்க்க தேவை அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது அந்த தொழுகை என்ன செய்யப்படாது? தடுக்கப்படாது. அந்த நேரத்தில் அந்த தொழுகை தடுக்கப்படாது. அதை தடுக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த நேரங்களில் தொழுவது என்பது கூடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு நேரங்கள், குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம தொழுவது சிறந்தது. கடமையாக்கப்பட்ட நேரங்கள்ல தொழுகையில எந்த நேரங்கள்ல நேரம் குறிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரங்களில் வந்து தொழுது கொள்வது சிறந்தது. ஆனால் தாமதமாகிவிட்டால் சூரியன் உதயமானாலும் சரி மறையும் பொழுதும் சரி தொழுது கொள்ளலாம். அதே போல நஃபீலான தொழுகையில் அந்த நேரங்களில் தொழுகக்கூடாது. அதே போல நஃபீலான தொழுகையில் நம்ம உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யும் பொழுது தவாப் செய்யக்கூடிய நிலையில செய்து முடித்ததற்கு பிறகு 2 ரக்காயத்துகள் இருக்கும். அந்த 2 ரக்காயத்துகளை நம்ம எந்த நேரங்களில் வேணாலும் தொழுது கொள்ளலாம் என்பதாக நம்ம ஹதீஸ்களின் வாயிலாகவும் சட்டதிட்டங்களின் வாயிலாகவும் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு பார்த்த சட்டதிட்டங்கள்ல என்னென்ன பார்த்தோம்? முதலாவது தொழுகை விடுவருண்டான சட்டதிட்டங்கள். 2வது நஃபீலான தொழுகைகள். நஃபீலான தொழுகையில எதுவெல்லாம் ஜமாத்தாக தொழுவாங்க? மலை தொழுகை. சரி. அதே போல நஃபீலான தொழுகையில அல்லாஹ்வின் தூதர் தொடர்ச்சியாக எதையெல்லாம் வந்து வளமையாக கடைபிடித்துட்டு வந்தாங்க? 12 ரக்காயத்துகள். அதை தொழுவதின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அதே போல தடை செய்யப்பட்ட நேரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 5 நேரங்கள்ல சொன்னோம். அந்த 5 நேரங்கள்ல தொழுகக்கூடாது. எந்த தொழுகையை தொழுகக்கூடாது? இப்ப நம்ம கடமையாக்கப்பட்ட தொழுகையை விட்டுட்டோம் அப்படின்னா தொழுது கொள்ளலாம். அதே போல தவாப் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தொழுகையும் தொழுதுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு போதுமானதாக இருக்கும். இதற்கு பிறகு அடுத்த வகுப்புல நம்ம அடுத்தடுத்த செய்திகளை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? இந்த செய்திகளை நம்ம மனசுல பதிய வச்சு கொண்டு நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா வகையான நற்காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிரப்பமான கூடிய